சேசன் சொல்லக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்றாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா ஒரு ப்ளூ ஸ்னேக்க வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ அங்க இருந்து அந்த ப்ளூ ஸ்னேக்க வெளிய எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஹியூமன்ஸ முதல் முறையா பார்க்கறது மட்டும் இல்லாம, அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஃபிளாஷ் லைட்ஸ்லாம் அது மேல பட அது ரொம்பவே வந்து வெட்கப்படவும் ஆரம்பிக்குது. இப்ப அதோட உருவத்த காட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதோட பற்கள்லாம் வெளிய வந்தோனே, அப்பதான் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேர வந்து கொல்லக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க மக்கள்லாம் இவள பார்த்து பயந்துடுறாங்க. அதுலேருந்து அந்த ப்ளூ ஸ்னேக் பார்த்தீங்கன்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது. ஸோ அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு crocodile வந்து "ஏன்பா இப்படி இருக்க? அது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாத. இங்க எல்லாருமே அப்படித்தான்" சொல்லும்போது, இப்ப அந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்கார்பியன் ரொம்ப கைண்டா இருக்கு. லிசார்ட் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கு. ஸோ இந்த கோலா மாதிரி நம்மளும் ஏன் எல்லாரும் மாரியும் லவ் பண்ற மாரி இருக்கக்கூடாது? நம்மள பார்த்தா ஏன் பயப்படுறாங்க? அப்படின்னு சொல்லும்போது தான் crocodile ஒரு கதைய சொல்லுது. இந்த crocodileஓட ட்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மவுண்டன் ரீஜன் போணும். ஸோ எல்லா அனிமலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேவரட்டான பிளேஸே அதுதான். அது மட்டும் இல்லாம அங்க போணும் தான் எல்லாம் ஆசைப்படுவாங்க. இப்படி இருக்க சமயத்துல ஒரு நாள் crocodile இருக்கக்கூடிய ஒரு அந்த பாண்டுக்குள்ள விழுந்துருது. ஸோ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இந்த crocodile ரொம்பவே துடிக்குது. எப்படியாச்சும் அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு. பட் அத வந்து பார்த்தீங்கன்னா, பிடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தை இறந்துற போகுதுன்னு சொல்லிட்டு காப்பாத்துறதுக்காக அப்படியே அந்த குழந்தைய தள்ளி வெளிய தள்ளிடுது. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அப்படி தலைகீழ இந்த crocodile பார்க்குறான். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த crocodile பார்க்கும்போது ரொம்ப ஆவேசமா வர மாரி இருக்கு. ஸோ இதுக்கு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய crocodile அப்படியே கேஜ்ல போட்டு இப்போ அந்த இடத்துல இருந்து வந்து வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அங்க இருக்கக்கூடிய மத்த அனிமல்ஸ்க்கும் வந்து தெரிய ஆரம்பித்து, அது மட்டும் இல்லாம இந்த crocodileஓட நினைவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரீகேப் பண்ற மாரி இருக்கு. இப்ப மத்த அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன்ஸ் எவ்வளவு நம்மள கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத உணருது. அது மட்டும் இல்லாம அந்த crocodile இல்லாத சோகம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ ரொம்பவே வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருது. இப்பதான் அந்த ப்ளூ ஸ்னேக் அந்த இடத்துக்கு வருது. எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணுது. நம்ம எல்லாரோட ஒரே ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ட்ரீம் பிளேஸ்க்கு வந்து போறது தான். அது மட்டும் இல்லாம crocodile இதுதான் வந்து ஆசைப்பட்டுச்சு. நம்ம எப்படியாச்சும் நம்ம குடும்பத்தோட சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ட்ரீம் மவுண்டன் பிளேஸ்க்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணா சேர்ந்து கிளம்புறாங்க.